ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா மொடவங்குளம் இந்த கிராமத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது. மொத்தம் இதில் 58 ஏக்கர் இருக்குங்க. கையெழுத்து பார்த்தீங்கன்னா 2 கையெழுத்து, அண்ணனும் தம்பியுமாக 2 கையெழுத்து தான். ஒரு ஏக்கருக்கு 12 லட்சம் ரூபா கேட்காங்க. ஒரு சென்டோட விலை 12,000 ரூபா. பஸ் ரோடு 3 ரோடுகள் சந்திக்கும் இடத்திலிருந்து மங்கம்மாச்சாலை உள்ள போகுது. மங்கம்மாச்சாலை ஒரு 35 அடி இருக்கும். ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த சாலைகள் வித்தியாசப்படும். இது ஒரு 35 அடி அகலம், அது 35-40 அடி அகலம்லாம் அவங்க கம்ப்ளீட்டாக அகலமாக விரிச்சது தான். தார் வேற போடுறதாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு மண் ரோடு, நீங்கள் நான் பார்க்குறது மண் ரோடு 35 அடி குறையாது இருக்குது. இடது பக்கமுமாக வலது பக்கமுமாக உள்ள 2 லேண்டுமே உண்டு. இதில் இடது பக்கம் பஸ் ரோட்லேருந்து நாம் உள்ளே இறங்கின உடனே ஒரு 150 அடி 200 அடியிலேருந்தே இடது பக்கம் ஸ்டார்ட் ஆகும். நான் கேமரா பார்க்கிங்கில் இந்த இடங்கள் கேமரா திருப்புறேன். இந்த இடம்னா இடது பக்கம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் கிடையாது, லாஸ்ட் எண்டில் போய் உங்களுக்கு வலதுபுறமும் கொஞ்சம் இடம் ஏரியா வலதுபுறமுமாக இருக்கும். ஸோ மொத்தம் இது 58 ஏக்கரில் அந்த இடது பக்கம் தான் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் நான் பார்க்குறது. 47 ஏக்கர் உங்களுக்கு இடது பக்கம் தான் இருக்கும். ஒரு 40 முதல் 47, 40 ஏக்கர் முதல் 47. மீதியான இடம் வலது பக்கம் கொஞ்சம் பின்னால் என்று இன்னும் போகணும். ஏன்னா அந்த சைடு இன்னும் போகணும். நேரே இடதுபுறம் அடர்த்தியாக மறந்து பாருங்க, அந்த இடம் வரைக்கும் நமக்கு ஃப்ரண்டேஜ் வரும். ஸோ இது ஆக்சுவலாக இது 4 பேருடைய லேண்டுங்க. 2 ஆண் 2 பெண் ஆக 4 சகோதரன் சகோதரிகளுடைய இடம். அதில் அந்த 2 பெண்களுக்கு இவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்து அதை விடுதலை பத்திரம் வாங்கிடுவாங்க. அந்த விடுதலை பத்திரத்தை உங்களுக்கு இந்த பத்திரத்துக்கு கூட கிடைக்கும். 2 பேருக்கு மட்டும்தான் சைனிங் அத்தாரிட்டி கொடுத்து இவங்க தான் கையெழுத்து போடுவாங்க. 4 பேர் உடன்பிறப்பில் 2 பேர்ட்டிருந்து 2 லேடிஸுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்து அவங்க விடுதலை பத்திரம் வாங்கி இவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டு முடிக்கிறது போல இருக்கும். ஸோ இந்த காரியங்களை நடைமுறைப்படுத்த அவங்க 1 மாத கால அவகாசம் கேட்குறாங்க. காரணம் என்னென்னா, இந்த பொங்கலுக்கு தான் அவங்க வராங்க. ஸோ பொங்கலுக்கு தான் இந்த காரியங்களை நடைமுறைப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த இடம் தேவையாக இருந்தால் அது பொங்கல் டைம் தான் இது நடக்கும். ஸோ பஸ் ரோட்லேருந்தே உங்களுக்கு இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் எப்போவுமே பஸ் வந்துட்டுருக்கோம். ராதாபுரத்தில் வரக்கூடிய பஸ்ஸுகள் வரும், வள்ளியூர்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸுகள் வரும். 2 ரோட்டிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸுகளும் இந்த முடவங்குளம் தான் போகும். ஸோ இந்த இடங்களில் போக்குவரத்து எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். நமக்கு பஸ் ரோட்லேருந்து நடந்து வரக்கூடிய ஒரு 200 அடி டிஸ்டன்ஸில் தூரத்தில் இந்த மங்கம்மாச்சாலில் வந்த உடனே இடது பக்கம் லேண்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இடது பக்கம் அதிகமாகவும் வலது பக்கம் கொஞ்சமுமாக இந்த லேண்டு இருக்கும். 2 பக்கமும் லேண்டு வர்றது பின்பகுதியில் தான் வரும், ஃப்ரண்டில் வராது. ஸோ ஒரு சைடு உங்களுக்கு நல்ல தேவையான ஒரு விவசாயமோ இல்லை சோலார் காரியங்களுக்கு பயன்படுத்தவோ இது பண்ணலாம். விலையெல்லாம் உங்களுக்கு பேசிக்கலாம். அவங்க கேட்குவாங்க, நாம் பேசினா கண்டிப்பாக விலையிலலாம் மாற்றம் வரும், நல்ல மாற்றம் வரும். இந்த விவசாயத்துக்கும் இந்த மண் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு அந்த மண்ணை பார்த்தீங்களா எவ்வளவு சிகப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ரெட் சாயில். இப்போ ரிட்டர்ன் நான் ரோட்டை பார்த்து போகிறேன், மெயின் ரோடை பார்த்து போகிறேன். பாருங்கள், இப்போ இடது பக்கம் கிடையாது, வலது பக்கம் மட்டும்தான் இப்போ இருக்குது ரோடு. 3 ரோடுகள் சந்திக்கக்கூடிய ரோடு இருக்குது. ஃப்ரண்டில் வண்டி வந்துட்டுருக்கு, பார்க்கிங்க. நல்ல ஒரு லேண்டுங்க விவசாயத்துக்கு. ஆனால் டைமிங் சொன்னேன், இந்த பொங்கல் டைம் தான்
இந்த ஒரு விடுதலை பத்திரம் வாங்கி வந்து